மர்மதேசம். காசி, அதை ஓபன் பண்ணுப்பா. என்ன சாரு, ஆச்சரியமா இருக்கா? ஒரு செடியை போய் இப்படி மறைச்சு வச்சு மர்மமாக்கிட்டாங்களேன்னு பாக்குறியா? இது சாதாரண செடி இல்லை, மேக சஞ்சீவனிங்கிறது இதோட பெயர். அபூர்வமான ஒரு மூலிகை செடி. மலைப்பாங்கான இடங்கள்ல, அதுவும் பெண்கள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்ல மட்டும்தான் இது வளரும். ஏன்னா தீட்டுப்பட்ட பெண்கள் இது கிட்ட போனால் இது பட்டு போயிடும். அந்தளவுக்கு இது சென்சிட்டிவ். பெரிய பெரிய சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச இந்த செடியை பொதிகை மலையிலேருந்து இங்கே கொண்டு வந்து வச்சது ஆண்டவர், அதாவது எங்கள் தாத்தா. எங்கள் ஐயா கொடுக்குற நாட்டு மருந்தில் இதோட பங்கு தான் அதிகம். இந்த செடி இங்கே வளராது, பட்டு போயிடும்னு எல்லாருமே நினச்சப்போ தன்னோட உடம்பையே இதுக்கு உரமாக போடுறதுக்காக தன்னை இந்த செடிக்கு கீழே அடக்கம் பண்ண சொல்லிட்டார் ஆண்டவர். இந்த மூலிகை செடியை காப்பாற்றுறதுக்காக தான் ஐயா இங்கே பெண்களை வர வேண்டாம்னு கட்டுப்பாடு போட்டிருக்காரு. அது மட்டும் இல்லை, இந்த செடி இங்கே இருக்கிறது தெரிஞ்சால் யாராவது திருடுறதுக்கு ட்ரை பண்ணலாம் இல்லையா? அதனால தான் ஐயாவே ஒரு காவல்காரராக இருந்து எங்களுக்கு தெரியாமல் இந்த இடத்துக்கு வரவங்கள சுழல் குத்தூசியை பறக்க விட்டு மர்மமான முறையில் விரட்டினார். ஏன் இதை பற்றி வரவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணால் அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்களா? பயமுடுத்துகிற மாதிரி ஏதாவது செஞ்சால் தான் இங்கே வரத்துக்கு தயங்குவாங்க. அதை விட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இதே கேள்வியை தான் நான் ஆசான் கிட்ட கேட்டேன். இந்த செடி பட்டு போச்சுன்னா இந்த வனம், இங்கே இருக்கிற கலைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும்னு அவர் நம்புறாரு. இவ்வளோதாங்க இங்கே இருக்கிற ரகசியம். வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இல்லை காசி. போலாமா? மனுஷா விரும்மாண்டி, பேசாம போய் உட்கார. முத்துக்கண்ண, அவனுக்கு சாப்பாடு போடு. சரிங்க. என்னம்மா, பார்த்தாச்சா? சந்தேகம்லாம் தீர்ந்ததா? மன்னிக்கணும் ஆசா, ஆரம்பத்துலேருந்தே நான் உங்கள் மேலேயும் இந்த வனத்து மேலேயும் சந்தேகப்பட்டேன். பரவாயில்ல, அப்போவே சரியானபடி கேட்டிருந்தா பதில் கிடச்சிருக்கும். சாரி. வளரி எங்கே போயிட்டான்? மார்க்கெட் போயிருக்கான். அவன்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும். அவன் என்கிட்ட ரொம்ப கோவமாக இருப்பான். அதெல்லாம் அப்போவே அவன் மறந்துருப்பாம்மா. போலாமா? ஆ வரேன். ஓகே ஆண்டி. அடிக்கடி வந்துட்டு போமா. கண்டிப்பாக. பாய் காசி. வரேன் காசி. சரி. Firefighters say there's no remains. How's Egon taking it? Egon, I'm sorry about your friend. We worked together at the university, shared some of the same passions. I had respect for him in the beginning. What happened? Corellian's theories became increasingly dangerous. He believed he could control the spirits. He wanted to use them as a source of labor. Slavery? I made my stand clear. We had a falling out. Soon after that, he left. என்னடா? இங்க வா. எங்க? நீ வா, என்ன சொல்றேன்.
கொஞ்ச நேரம் அந்த டிவியை பாரு. டிவி வேணாம். அப்ப சரி, இதான் அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடு. பொம்மை வேணாம், நீ உட்காந்து விளையாடு கூட. ஆத்தா, சமையல் உள்ள இம்புட்டு வேலை கிடக்கு. நான் போய் சமையலை முடிக்க வேண்டாமா? உன்னோட விளையாட முடியுமா? அந்த பொம்மையை வச்சுக்கிட்டு விளையாடுறா. நான் அப்புறம் வரேன். ஹலோ, ஆறு பேசுறது? அட, கட் ஆயிருச்சு. ஹலோ, ஆறு பாது கூப்பிட்டு பேசாம இருக்கிறது? இதோட பெரிய ரோதனையா போச்சு. அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஓடி எனக்கு காலெல்லாம் வலிக்குது. யாரு சமையல்? அடி ஆத்தி, இது ஓன் வேலையாக்கும். உன்னோட நான் விளையாட வரலன்னு என்னை இப்படி பழி வாங்குறியாக்கும். இரு இரு, இப்ப என்ன செய்வ பாப்பேன். கண்ணம்மா, வாங்க தம்பி. எங்க பார்வதி? டேய், என்ன பண்றா? எல்லாம் வழக்கமான விளையாட்டுதான். அப்படியா? பார்வதி, பாட்டியை தொந்தரவு பண்ணக்கூடாது. பாட்டி சமையல் பண்ணணும்ல. குழந்தைக்கு கூட விளையாட துணை இல்லைங்கிற ஏக்கம் தம்பி. அப்பா வந்துட்டேன்ல, நம்ம விளையாடலாம்ண்ணா. நீங்க எப்ப பாரு கூடவா இருக்கீங்க? அதுக்குதான் சட்டுப்புட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிடுங்கன்னு நான் சொல்றேன். தம்பி, பார்வதியை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டணுமே. அது ஒன்றும் இல்லை கண்ணம்மா, போக போக சரியாயிரும். வாங்க வித்யா. நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேன் ஆண்டி. குழந்தைய பத்தி ஏதோ பேசிட்டு இருந்தீங்க, என்னாச்சு குழந்தைக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உட்காருங்க. தேங்க்யூ ஆண்டி. கொஞ்சம் தண்ணி ஆண்டி. தண்ணி கொடுக்குறேன், வேற எதனாச்சும் குடிக்கிறீங்களா? காப்பி? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், தேங்க்யூ. ஏன் என்கிட்ட சொல்லக்கூடாதா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. பார்வதிக்கு எந்த பொருளை பார்த்தாலும் கண்ணாலேயே நகர்த்துற சக்தி இருக்குது. அதான் டெலிகினேசிஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது ஏதோ நோயின்னு நினச்சிக்கிட்டு கண்ணம்மா டாக்டர்கிட்ட காட்ட சொல்கிறாங்க. அப்படியா? ஆச்சரியமா இருக்கே. லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நேரில் பார்த்ததில்ல. அன்வர், ஒரு தடவை அவளை பண்ணி காட்ட சொல்லுங்களேன். சொல்லிட்டியல்ல, அவ இன்னும் என்னத்தெல்லாம் போட்டு உடைக்க போறாளோ. பார்வதி, இந்த ஏரோப்ளைனை அப்படி மூவ் பண்ணு. கையை அப்படி வாயில் வச்சுட்டு இந்த பிளேன் அப்படி மூவ் பண்ணு பார்ப்போம். மாட்டியா? சரி, இந்த கிளாஸ் அப்படி மூவ் பண்ணு. மாட்டியா? பரவாயில்ல, விடுங்க. அப்புறம் அக்காவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். அப்படியா? அப்பா நாளைக்கு உங்களை கண்டிப்பா வர சொன்னாரு. கண்டிப்பா வரேன். அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் அடுத்து உங்க கல்யாணம் தானே? எனக்கு என்ன அவசரம் ஆண்டி? என்ன அவசரம்னு கேட்டாலே அவசரம்னு தானே அர்த்தம். நான் வரேன் அன்வர். வரேன் ஆண்டி. பாய் குட்டு. பாய் சொல்லு. பாய். நாளைக்கு ஈவினிங் எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு அவசியம் வந்துருங்க. கண்டிப்பா வரேன். பாய். பாய். Yes. May I come in, sir?
வா சாரு. என்ன வர சொல்லியிருந்தீங்களாமே? ஆமா, ப்ளீஸ் பி சீட்டட். ஸோ இப்போ என் மேல கோபம் ஒன்றும் இல்லையே? இல்லை சார், நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். அன்வர் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னார். உன் மேல எனக்கு கோபம் ஒன்றும் இல்லை சாரு. நீ வேணும்னா இன்னைக்கே டியூட்டியில் ஜாயின் பண்ணிக்கலாம். அஃப்கோர்ஸ் உன் மேல இருக்கிற நம்பிக்கையில உன் பாஸ் கிட்ட பேசி நான் அக்செப்டன்ஸ் வாங்கிட்டேன். என் நம்பிக்கையை காப்பாற்றுவேன்னு நினைக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ சாரு, தேங்க்யூ வெரி மச். நீ முன்ன மாதிரியே ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். பட் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இப்போ உனக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஷூர் சார். நீ ஆசான இன்டர்வியூ பண்ண கேசட் ஆண்டவர் வனத்துக்கு போய் டீட்டெயிலாக கவர் பண்ணி நம்ம சேனலில் போடு. ஆசான் உன்னை கோஆப்ரேட் பண்ணுவார். அப்புறம் இந்த கேஸ் விஷயமா அன்வருக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படும். ரிஸ்க் எடுக்கிறன்னு சிக்கல மாட்டுக்காத. இப்போ நீ என்னோட ஒர்க்கர் மட்டும் இல்லை, என் டாட்டர் அனிதா மாதிரி. கவனமாயிரு. ஓகே சார். குட் லக் டு யூ சாரு. தேங்க்ஸ். டேக் கேர். எஸ். என்ன சாரு, வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமாம். குட், ஆல் தி பெஸ்ட். யா, see you. எஸ், கம் இன். வாங்க மிஸ்டர் அன்வர், வாங்க. ப்ளீஸ். நல்ல விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் மிஸ்டர் அன்வர். என்ன சாப்பிட்றீங்க? ஒன்றும் வேண்டாம், ஜஸ்ட் நோ ஐ ஹேட் டீ. இப்போ கூட சாப்பிட மாட்டீங்களா? ஓகே. உங்கள் அடுத்த மூவ் என்ன? சொல்கிறேன். அது விஷயமா தான் உங்களை பார்க்கலான்னு வந்தேன். அந்த தேர்ட் பர்சன் நாளைக்கு ஃபாரின் போகிறதா எங்களுக்கு ஒரு க்ளூ கிடச்சிருக்கு. வரத்துக்கு 1 மாதம் ஆகுமா. அதனால் உடனே அவனை பிடிச்சாகணும். அப்போ தான் இந்த கேஸ்லேருந்து ஈஸியாக ரிலீவ் ஆக முடியும். அதுக்கு நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? நம்ம ஏற்கனவே பேசின மாதிரி அந்த ஆளை உங்கள் ஃபார்ம் ஹவுஸ்க்கு வர சொல்லுங்க. டெஃபினெட்லி மிஸ்டர் அன்வர். கண்டிப்பாக. ஓகே, நான் வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. ஓகே. ஹலோ அன்பர், நான் பொன்னம்பலம் எம்பி பேசுகிறேன். நான் உங்ககிட்ட சில விஷயங்களை நேரில் பேசணும். முக்கியமான விஷயம். நீங்கள் எப்போன்னு? சரி, தேங்க்ஸ். கண்ணான கண்மணியே கண்மணியே கண்ணுறங்கு, பொன்னான பொன்மையிலே பூந்தமிழே கண்ணுறங்கு, கண்ணுறங்கு கண்ணுறங்கு களி தீர்க்க வந்தவள். என்ன தம்பி, நீங்க இன்னும் தூங்கலையா? இல்லை கண்ணம்மா, இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். நான் பார்த்துக்கிட்டு இருக்கிற கேஸில் பல கேள்விகளுக்கு இன்றைக்கி எனக்கு பதில் கிடைக்க போகுது. அது விஷயமா தான் வெளியில் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். அப்படியா தம்பி, சந்தோஷம். உங்க அப்பாவுடைய ஆசீர்வாதமும் கடவுளோட கருணையும் நிச்சயமா உங்களுக்கு துணை இருக்கும். வரட்டுமா? போயிட்டு வாங்க. கண்ணுறங்கு கண்ணுறங்கு பொன்மையிலே கண்ணுறங்கு, தங்கமயில் நீ உறங்கு, தனித்தமிழே கண்ணுறங்கு.
வாமா சாரு. ஹலோ சார். வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது மரவா போடு. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். எல்லாம் தயாராக இருக்குல்ல? பர்ஃபெக்டாக இருக்கு. வாங்க. செக்யூரிட்டி எல்லாம் பக்காவாக இருக்குல்ல? எஸ் சார். ரைட், நீங்கள் 2 பேரும் வெளியில் நில்லுங்க. என்ன சாரு, ஆச்சரியமா இருக்கா? இவங்கெல்லாம் 3rd பர்சனுடைய கையாட்கள். அவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார். பாலு, ஏன் இந்த மாதிரி? வேலையை மட்டும் சொல்லு. சருக்கு மைக் ஃபிக்ஸ் பண்ணு. நீங்க 2 பேரும் கொஞ்சம் உள்ள உட்காருங்க. வணக்கம். வணக்கம். மிஸ்டர் கோலப்பன்? ஆமாம். வாங்க. அன்வர் சார் உள்ள இருக்காரு. வாங்க. ப்ளீஸ். மிஸ்டர் கோலப்பன், உங்கள் கோஆப்ரேஷன் தான் ரொம்ப முக்கியம். சார், நடந்த உண்மையை அப்படியே சொல்லிடுறேன் சார்.